ஒரு சில முறைகேடுகள் பண்றதை வச்சு அந்த மக்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. கடந்த ஒரு 8-9 ஆண்டு காலமாக அந்த மக்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றாருன்னா, இவர்கள் வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடல, யாரெல்லாம் இவரை எதிர்த்தார்களோ அவங்கள டார்கெட் பண்றாரு. ஆமா, நானே அந்த பகுதியில் இருக்கும்போது நானும் வாடகை வீட்டில் இருந்தங்கிறதுக்காக நானும் என்னோட ரேஷன் கார்டை கொடுக்கும்போது எனக்கு வந்து போலியா ஒன்று கொடுத்துட்டாரு, ஒரு அட்டை. அந்த அட்டையை அப்புறம் நான் செக் பண்ணும்போது தான் இன்னொருத்தர் பேரில் இருக்கிறத எனக்கும் சேர்த்து கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு இது வந்தது. ஆக அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே, அவர் எங்கெல்லாம் பட்டா கொடுத்தாரு, எங்கெல்லாம் சிட்டா கொடுத்தாரு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மாவட்ட நிர்வாகம் ஒன்றா ரத்து பண்ணிக்கிட்டே வந்து அவர் இறந்துட்டார். எங்கள் அமைப்பில் மக்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை, இன்னும் கூட மிரட்டல்கள், இன்னல்கள், பல்வேறு விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆளுங்கட்சியின் துணை இல்லாம ஒருவர் இவ்வளவு செய்ய முடியாதுல்ல சார். கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். கூட்டணியில இருக்காங்கம்மா, கொள்கை கோட்பாடையே அவங்க வந்து விட்டு கொடுக்குறாங்க. கொள்கை கோட்பாடோட இருக்காங்க இல்லையே சார். முதல்ல அதை பட்டா ரத்து பண்ணணும். இல்ல, ஒரு பொதுமக்களுக்கு வந்து பட்டா கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கொடுத்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க கொடுத்த அரசாங்கத்துக்கிட்ட நிறைய பேர் வந்து பட்டா கிடைக்கலன்னு முறையிட்டு இருக்க சமயத்துல கொடுத்து கையில கொடுத்து கூட இவங்க வேண்டான்னு சொல்றதுக்கான பின்னணி என்ன சார்? அதாங்க முறைகேடா பண்ணியிருக்காரு. ஒரு பட்டாவையும் வித்துக்கிட்டு இருக்காரு. நேர்மையான பத்திரிகை, வர்க்க போராட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு பத்திரிகை, முதலாளிக்கு எதிரான பத்திரிகை, நாங்க தான் வந்து முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம், இப்படி பண்ற ஒரு பத்திரிகை ஆதாரமே இல்லாம வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. என்ன செய்தியை வெளியிடுறாங்கன்னா, அவங்க வந்து முறையா சரியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு எங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். பத்திரிகை மேல அவதூறு பரப்புரியாங்க, சைலண்டா இருக்கிறாங்களே. நாங்க அனைத்து ஆவணங்களையும் பக்கா வச்சிருக்கோம். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்ட அமைப்பின் மாநில செயலாளர் திரு தேவேந்திரன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்களும் நீங்கள் சார்ந்த அமைப்பும் ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மன்றத்துல ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருந்தீங்க. அந்த பிரஸ் மீட் எதற்காக, உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க சார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஊராட்சி, அதுல வந்து ஒரு குக்கிராமம் இடைமணி குப்பம்னு ஒரு 50-60க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்க இருக்கு. மக்கள் எல்லாமே படிப்பறிவு இல்லாதவங்க, மீனவ சமுதாய மக்கள். சமுதாயங்கிறதுல மீன்பிடி தொழில தான் ஈடுபட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க. குறைஞ்சது அவங்க வந்து ஒரு 130 வருஷம் வரலாறு காட்டு, அங்கேயே பிறந்து வளர்ந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த காலகட்டத்தில் அவங்க ஊர்ல வந்து இடையில ஒருத்தர் வந்து வர்றாரு. கடந்த 83வது ஆண்டு, அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் ஒன்று வர்றாரு. அவர் எதுக்காக வர்றாருன்னா, அவர் பொழப்பு நடத்துறதுக்காக. பொழப்புனா அது வந்து தப்பா சொல்ல வரல, கூத்து பற்ற பம்பை உடுக்கை இந்த கோயிலுங்களில் பண்ற விஷயத்துக்காக ஒருத்தர் வர்றாரு. நித்யானந்தம்ங்கிறவர் வர்றாரு. அவர் வந்து அங்க இருந்துகிட்டு அந்த மக்களை கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு அதே ஊர்ல செட்டில் ஆகிறாரு. அந்த மக்களுக்கு ஒரு தலைவனா உருவெடுக்கிறாரு. தலைவனா எல்லாரும் உருவெடுக்கிறது நல்ல விஷயம்தான். தலைவனா உருவெடுத்து அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஒரு காலகட்டத்தில் 1998 வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்றாங்க. CPIML, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த இடதுசாரியால சேர்த்துடுறாங்க. அதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அங்க சேர்க்கிறாங்க. சேர்த்து வந்து மக்கள் எல்லாரும் ஒரே ஆர்ப்பாட்டம், போராட்டம், பல்வேறு விஷயங்களுக்கு வந்து முன்னெடுத்து கூட்டின்னு போறாரு. நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இடையில ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. இந்த ஊர்ல இருந்தாரு, மக்களை சுரண்டி, அதாவது படிப்பறிவு இல்லாத மக்கள், இதுக்கு ஒரு விஷயம் பண்ணும், ஒரு 10,000 ரூபா கொடுன்னா அந்த 10,000 ரூபா கொடுத்துட்றாங்க. அது கணக்கு கேட்டா திருப்பி தரதில்லை. ஒரு சில முறைகேடுகள் பண்றதை வச்சு அந்த மக்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் கடந்த ஒரு 8-9 ஆண்டு காலமாக அந்த மக்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றாருன்னா, இவர்கள் வந்து மீன்பிடி தொழில ஈடுபடல, யாரெல்லாம் இவரை எதிர்த்தார்களோ அவங்கள டார்கெட் பண்றாரு. ஆமா, இந்த மக்கள் எல்லாம் மீன்பிடி தொழில அவங்க ஈடுபடல, இவங்களுக்கு மீன்பிடி தொழில் சம்பந்தமா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை இயக்குனருக்கு கடிதம் வைக்கிறாரு, முதல்வர் அலுவலகத்துக்கு கடிதம் வைக்கிறாரு. இவங்களுக்கு தெரியாமலே இதெல்லாம் செய்யறாரு. அவங்க எல்லாம் வந்து அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது இவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு இதெல்லாம் நிறுத்துறாங்கன்னு கேட்டா, நீங்க தான் மீன்பிடி தொழில இல்லையாம, வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது விசாரணையில வந்து இவங்க அதுல தான் இருக்காங்கிறது தெரிஞ்சு போகுது. மேலும் மேலும் ஒரு ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்கள அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படியே எடுத்துக்கிட்டு வர்ற காலகட்டத்துல இவங்களுக்கே தெரியாம, அதாவது ஒரு தலைவனா அந்த ஊருக்கு உருவெடுத்து பண்றாருன்னு போது இவர் கேட்கிற விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அவங்களோட KYC, ஆதார், ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கே தெரியாம ஒரு 31 பட்டா வாங்குறாரு. அரசு வந்து இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கணும்னா உங்களுக்கு வீடும் இருக்கக்கூடாது, வாசலும் இருக்கக்கூடாது, பட்டாவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறோம். இப்படிதான் அரசு வந்து முயற்சி பண்ணி கொடுப்பாங்கன்னா கிட்டத்தட்ட தாசில்தார் நேரடியா வந்து மெஷரும் பண்ணி நீங்களா அங்களா அவ்வளோன்னு சொல்லி அப்படிதான் கொடுப்பாங்க.
இல்ல இவ்வளவு விதிகள் இருக்கும்போது ஒரு தனி நபரை நம்பி எப்படி சார் ஒரு இவ்வளவு பட்டா குடுத்தாங்க? ஆ குடுத்துருக்காங்கன்னா, மணிகண்டன் ஒரு தாசில்தார் இருந்தாரு. அவரு இறந்துட்டாரு அவரு. அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் உண்டு. ஏன்னா, எனக்கு நல்லா தெரியும். நான் அம்பத்தூர்ல இருந்தேன். கடந்த 2008ல வந்து பெருவெள்ளம் அந்த 2015ல ஃப்ளட் வந்தது இல்லைங்களா? அப்போ வந்து அந்த அம்பத்தூர்லலாம் ரொம்ப பிரச்சனையாகி ஏரிக்கரை மேல இருந்தவங்கலாம் எல்லாம் அம்பத்தூர், மேனாம்பேடு இவங்கலாம் காலி பண்ணி போம்போது, இவங்களுக்கு மோரைன்னு ஒரு கிராமத்துல இடம் ஒதுக்குனாங்க. அந்த இடம் ஒதுக்கும்போது அங்க வந்து டோக்கன் போட்டு எல்லாரும் குடுத்தாங்க பாருங்க. அந்த டோக்கன்ல நெறைய பேருக்கு வந்து மணிகண்டன் முறைகேடு செஞ்சிருந்தாரு. நானே அந்த பகுதியில இருக்கும்போது, நானும் வாடகை வீட்ல இருந்தேங்கிறதுக்காக நானும் என்னோட ரேஷன் கார்ட குடுக்கும்போது, எனக்கு வந்து போலியா ஒண்ணு குடுத்துட்டாரு. ஒரு அட்டை. அந்த அட்டைய அப்புறம் நான் செக் பண்ணும்போது தான் இன்னொருத்தர் பேர்ல இருக்கிறத எனக்கும் சேர்த்து குடுத்துருக்கிறாருன்னு ஒரு இது வந்தது. ஆக அவரு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவர் எங்கெல்லாம் பட்டா குடுத்தாரு, எங்கெல்லாம் சிட்டா குடுத்தாரு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மாவட்ட நிர்வாகம் ஒண்ணு ஒண்ணா ரத்து பண்ணிக்கிட்டே வந்தது. அவரு இறந்துட்டாரு. இந்த காலகட்டத்துல இவரு கையில வச்சுக்கிட்டது. நித்யானந்தம் அந்த தனிநபரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரு. அவர கையில வச்சுக்கிட்டு அவர் மூலியமாவே தனிநபரா போய் மூவ் பண்ணி 31 நபர்களுக்கு பட்டா வாங்கியிருக்காரு. பட்டா எப்படின்னா அவரோட மகன், மகள், அண்ணன், தம்பி, உறவுக்காரங்க எல்லாருக்குமே மெயின் ரோட்ல பட்டா. புறம்போக்கு நிலத்துல, கிராம நிலத்துல பட்டா. மற்ற ஊர்க்காரவங்க எல்லாருக்கும் பின்னாடி. இத வாங்கிட்டது வந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. மக்கள் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்காங்க. நம்மளுக்கு தான் வீடு வாசல்லாம் இருக்கு, பட்டா நிலம் இருக்குது. இதுக்கப்புறம் எதுக்கு புதுசா வேணும்? சொல்லி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அந்த கோயில் கட்டுற விஷயத்த இவரு போய் தடுத்து நிறுத்துறாரு. ஏன் இங்க கோயில் கட்டுறீங்க? இங்க கட்டக்கூடாது. இவங்க வந்து பொது இடத்துல தானேப்பா கட்டிட்டு இருக்கிறோம். மக்களோட பணம் தானே, வேற யார்ட்டயுமே வாங்கலன்னு அதுல இருந்து அப்படியே இஷ்யூ அப்படியே ரேஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு. இதற்கிடையில என்ன பண்றாருன்னா, இவரோட அராஜகங்கள வந்து பட்டியலிடணும்னா, ஒரு இப்ப 10 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு குடும்பம் மாற்றுத்திறனாளி, கண்ணு தெரியாதவங்க பூங்காவனம்னு. அவங்க குடும்பத்துல அவங்க நிலத்த போய் இவரு வந்து ஆட்டைய போட்டு இவரு எடுத்துக்கிட்டு, அவங்க போய் கேட்டு அவங்கள சண்டை போட்டு அடிச்சு, கடந்த 22ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் ஆகி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு கம்யூனிஸ்டவாதி அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்யணுமா? இல்ல இவரு ஆளாகிறதுக்காக வேலை செய்யணுமா? மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? வர்க்க போராட்டத்த முன்னெடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. இவரு வர்க்க போராட்டத்த முன்னெடுக்காம அடித்தட்டு மக்கள வந்து நீ அழிச்சிட்டு, நீ வந்து அவங்களுக்கு ஆதரவா போனா எப்படி? அந்த ஊர்ல தற்போதும் அவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரா சார்? இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. பல்வேறு குற்றச்சாட்டு அவங்க வந்து அவர நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்காங்க. எதுக்காக அவருக்கு ஆதரவா அந்த கம்யூனிஸ்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்ல. எங்க அமைப்புல மக்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து போராட்டத்த முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள. இன்னும் கூட மிரட்டல்கள், இன்னல்கள் பல்வேறு விஷயம்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆளும் கட்சியின் துணை இல்லாம ஒருவர் இவ்வளவு செய்ய முடியாதுல்ல சார். கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஆளும் கட்சியோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். கூட்டணியில இருக்காங்கம்மா. கொள்கை கோட்பாட ஏன் அவங்க வந்து விட்டு குடுக்குறாங்க? கொள்கை கோட்பாடோட இருக்காங்க இல்லையே. நானும் ஒரு கம்யூனிஸ்டவாதி தான். நானும் ஒரு வர்க்க போராளி தான். ஆனா அவங்க இல்லையே அப்படி ஒரு தனிநபருக்காக அந்த ஊரையே வந்து ஊர் மக்களையே வெறுக்கிறாங்களே. ஆல்ரெடி அவங்க அதுல இருந்தவங்க தான். இன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல பெரிய டைஃபியே இருந்திருக்கு. டைஃபி இளைஞர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பெரிய வர்க்க போராட்டம். அந்த ஊர்ல ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து அதானிக்கு எதிரா போராடி இருக்காங்க. பலாயிரம் மக்கள திரட்டி அந்த பழவேற்காடு பகுதியில வந்து பலாயிரம் மக்கள திரட்டி பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்லாம் அதானிக்கு எதிரா ஒரு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தவங்க இன்னைக்கு அமுங்கி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டாங்கன்னா, அப்ப வந்து முதலாளித்துவத்துக்கு ஆதரவா போயிட்டாங்களாங்கிற மாரி தான் தோணுது. அதோட உதாரணம் தான் அந்த இவரு. ஒரு சின்ன நபரு, ஒண்ணுமே இல்லாம ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிறாரு. பூர்வக்குடி இவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விரட்டிக்கிட்டு வந்து நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு ஒரு பட்டா வாங்குற. அந்த பட்டாவ ரத்து பண்ண சொல்லி தான் இப்ப போய் மக்கள் என்கிட்ட வர்றாங்க முதல்ல. சார் முதல்ல அந்த பட்டாவ ரத்து பண்ணணும்னு. இல்ல ஒரு பொதுமக்களுக்கு வந்து பட்டா கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. குடுத்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க குடுத்த அரசாங்கத்துக்கிட்ட நெறைய பேர் வந்து பட்டா கிடைக்கலன்னு முறையிட்டு இருக்க சமயத்துல, கையில குடுத்து கூட இவங்க வேண்டான்னு சொல்றதுக்கான பின்னணி என்ன சார்? அதாங்க முறைகேடா பண்ணியிருக்காரு இவரு. ஒரு பட்டாவையும் வித்துக்கிட்டு இருக்காரு. இவங்க குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல போட்டு கடந்த 2020ல குடுத்திருக்காங்க பட்டா. இதுவரையும் காலியா இருக்கு. அரசாங்கம் தன்னாலேயே அத ரத்து பண்ணலாம். இப்ப மக்கள் என்ன மனநிலைக்கு வர்றாங்கன்னா, இவரு வந்து பண்ணது எல்லாமே வந்து முறைகேடு. முறைகேட பண்ணாரு. இவரு அதே மாரி இவரும் வித்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பட்டாவ வந்து ரத்து பண்ணுங்க. எங்களுக்கு இந்த பட்டா வேண்டாம். நாங்க பட்டா நிலத்துல இருக்கோம்னு. இதோட எதிரொலி தான் நாங்க வந்து பத்திரிகையாளர் மன்றத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு. அவங்க நடத்துற ஒரு பத்திரிகை தீக்கதிர். நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் தான். உண்மைக்கு புறம்பா ஒரு செய்தியை வெளியிட்டீங்கன்னா, அது எந்த விதத்துல பாதிக்குங்கிறது நல்லா தெரியும். இது பல ஆண்டு காலமாக இயங்கக்கூடிய ஒரு நேர்மையான பத்திரிக்கை,
வர்க்க போராட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு பத்திரிக்கை, முதலாளிக்கு எதிரான பத்திரிக்கை, நாங்க தான் வந்து முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம், நாங்க வந்து தொழிலாளியை வரவேற்கிறோம்னு சொல்லிட்டுலாம் பெரிய பெருமை பேசிக்கிட்டு பந்தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வரி வரியா எழுதுவாங்க. இப்ப என்ன கூட அவன் சங்கின்னு கூட ஒரு முத்திரையை குத்தி கூட வச்சாலும் வச்சிருவாங்க. அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். இப்படி பண்ற ஒரு பத்திரிக்கை ஆதாரமே இல்லாம வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. என்ன செய்தியை வெளியிடுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, நில ஆக்கிரமிப்பு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 8 பேர் நபரை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு. எங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க? ஆக்கிரமிப்பு பண்ணது, விற்கிறது, வாங்குறது எல்லாமே இவரு. அதை வந்து இவங்க வந்து ஒரு செய்தியா வெளியிடுறாங்க. ஆதாரம் ஒரு செய்தியை வெளியிடுறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கேவலமா இருக்கு இது. எப்படி சொல்லுவீங்க அது? கேவலமா இல்லையா அந்த நபரு? அந்த ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். ஆமா. ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் மக்கள் பல்வேறு பிரச்சனையை எடுத்துட்டு போய் அங்க கொடுக்குறாங்கன்னா இவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்காங்க? இன்னைக்கு ஆளுங்கட்சின்னு சொல்றீங்க, ஆளுங்கட்சி ஆதரவு கட்சி தான் இவங்க. இருந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு அந்த மக்களுக்கே வரலாறு, மிகப்பெரிய வரலாறு இருக்கலாமா? கிட்டத்தட்ட 130 வருஷம் அவங்க வரலாறு. 98ல இவர் வந்திருக்கிறாரு. இவர் பாருங்க, முருகன், ஆறுமுகம், ராணி, சுப்பிரமணி, சூர்யா, ரஞ்சித், இவங்க எல்லாம் தனிப்பட்ட விஷயம். அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பேர்லயே ஒரு ரேஷன் கார்டுல வந்து 4 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மறைந்த தாசில்தார் வந்து ஆதரவு. அவருக்கு இவர் வந்து பல்வேறு விஷயத்துல இவர் நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. பல்வேறு முறைகேட பண்ணி ஒரு பட்டா வாங்குறாருன்னா இதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனாலதான் மக்கள் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எதுவும் எடுக்குது. சட்ட ரீதியிலான நடவடிக்கை நாங்க மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதான் முதல்ல வந்து கடந்த 27ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு கொடுத்துருக்கிறோம். அவங்க ஒரு பீஸ் கமிட்டி போடுறேன்னு இருக்காங்க. பீஸ் கமிட்டி வந்து விசாரணை நடக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்குள்ள இவர் மக்கள் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. பண்ண முறைகேடு எல்லாம் இவரு ஒரு நல்ல பத்திரிக்கைங்க. இப்ப நாங்க போய் பத்திரிகையாளர் மன்றத்துல பேசியது 4 நாள் ஆகுது. இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு அவங்க வந்து முறையா சரியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு நேரம் எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கும். பத்திரிகை மேல அவதூறு பரப்புறியான்னு சைலண்டா இருக்கிறாங்களே. நாங்க அனைத்து ஆவணங்களையும் பக்கா வச்சிருக்கிறோம். யாரு பேர்ல இடம் வாங்கியிருக்காரு, யாரு வித்திருக்காங்க, இவர் எப்படி முறைகேடு பண்ணியிருக்கிறாரு, எப்போ வந்தாரு, என்ன இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். இதை விட என்ன வேணும்? என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? எங்களுக்கு வந்து பட்டாவை ரத்து பண்ணுங்க. அந்த மக்களோட தீர்ப்பு. நான் வந்து ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர். நானா முடிவு எடுக்கல, மக்கள் வர்றாங்க. சார் நாங்க வந்து தனியா போனா வந்து ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லாரும் சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும். நாங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்து வந்தோம் வெளியே. எங்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணி ஒரு நபரை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து நீங்க உதவி பண்ணுங்கிறது, நாங்க வர்க்க போராளிகளுக்கு நாங்க எப்போதுமே உதவி பண்ற ஒரு அமைப்பு தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்க இன்னும் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். கடைசி வரை விட மாட்டோம். அது எங்களோட லட்சியம். மக்களோட லட்சியம் நிறைவேற நாங்க விட போறோம். இப்போ ஒரு குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா இந்த செய்தி வந்து நீங்க சொல்றீங்க. இது எப்படி சாத்தியமாகும் சார்? ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பட்டா தான் வழங்க முடியும் அந்த குடும்பத்திற்கு. பல பட்டாக்கள் வழங்குறது எப்படி சாத்தியமாகுது? அரசியல்வாதியும் அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்துட்டு கூட்டு கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இது கண்டிப்பா நடக்கும். எல்லாமே சாத்தியப்படும் அப்படின்னு. எல்லாம் சாத்தியப்படும். அந்த அடிப்படையில இன்னைக்கு நான் வந்து ஒரு சேலஞ்சா ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பாருங்க, முருகன், ஆறுமுகம், ராணி, சுப்பிரமணி, சூர்யா, ரஞ்சித், அரவிந்த், தேவராஜ், இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி, அப்பா அம்மா. இவங்க நான் சொல்ற பேருடைய அனைத்து ரேஷன் கார்டையும் ஆய்வு பண்ண சொல்லுங்க. ஆய்வு பண்ணி அதுல இது மாதிரி கொடுக்கலன்னா நான் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களா நான் கேட்டுக்கிறேன். நாங்க ஆதாரப்பூர்வமா பல்வேறு விஷயத்த கொண்டு வரோம். அதான் சொல்றேன் இல்லையா, அந்த மணிகண்டன் தாசில்தார் இறந்துட்டாரு. அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து அவர் நிறைய வந்து கொடுத்துட்டாரு. என்னையே ஏமாத்திருக்காரு ஒரு விஷயத்துல அம்பத்தூர்ல இருக்கும்போது. அப்ப இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து, இவர் ஒரு அரசியல்வாதி, இவங்க கட்சி வந்து வர்க்க போராளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கல. இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. இவர் ஒரு அரசியல்வாதி, அவங்க அதிகாரி. இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் 2020ல தான் பண்ணிருக்காங்க. ரொம்ப 15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிடையாது. கரெக்டா 5 வருஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் காலியா இருக்கு அந்த மனை. இலவச வீட்டு மனை பட்டாங்கன்னா அதை கட்டின்னு உடனே கொட்டானா போட்டு வந்து மின்சார இணைப்பு எடுத்துடணும். இன்னும் காலியா இருக்கு. இதெல்லாம் அரசு வந்து உடனடியா வந்து இவரு ஆர்டிஓ அவரும் ஆக்கிரமிப்பு பண்ணாம காலியா வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? காலியா வச்சுதான் வித்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் ஏத்துக்கலையே. பிளாட் போட்டு விக்கிறாரு. அது பிளாட் இல்ல, ஒரு பட்டாவை, ஒரு இது 3 சென்ட் அது மக்கள் ஏத்துக்காதனால தான் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க உட்காருக்காங்க. சரியான தளம் கிடைக்கல, ஆதரவு கிடைக்கல அவங்களுக்கு. அதனால போல இப்ப எங்களை தேடி வந்தாங்க. நாங்க ஆதரவு கொடுத்து அவங்கள வந்து நாங்க முன்னெடுத்து கொண்டு போறோம். அவங்களோட முடிவின்படி தான் நாங்களும் செயல்படுறோம். தன்னிச்சையா நாங்க வந்து செயல்படுறதே கிடையாது. நாங்க வர்க்க போராளிகளுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு தான். அதனால நாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இதை முறையா ஆய்வு செய்யணும். கோட்டாட்சியர் போய் முறையா ஆய்வு செஞ்சு ஒரு ரேஷன் கார்டையும் பார்த்தாருன்னா தெரிஞ்சிடும். அனைத்து ஆவணங்களும் நாங்களும் தெளிவா வச்சிருக்கிறோம். இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய நித்யானந்தம் மட்டும் தான் இப்படி பண்றாரா, இல்ல இவர் சார்ந்த இவர் போல ஊழல் செய்யக்கூடிய நிறைய பேர் அங்க இருக்காங்களா சார்? இவர் ஒரே ஆளுதான் அந்த ஊர்ல இருக்கிற அந்த மக்களை குக்கிராம அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டு போகும்போதும் அன்னைக்கு கூட நிறைய பேர் பிரஸ் மீட்ல சொன்னாங்களே, ஆபாச வார்த்தைகளால எங்களை அர்ச்சனை பண்றாரு, ஒன்னும் தாங்க முடியலன்னு. கம்யூனிஸ்ட் இதான் தான் சொல்லி கொடுக்குதான்னு கூட நான் கேட்டேன். அதாவது அந்த மார்க்சியத்துக்கு எதிராக இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை இவங்க வந்து வச்சு வரவேற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப அவரால் என்ன ஆதாயம் அடைகிறாங்கன்னு தெரியல அந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட்.
பழவேற்காடு பகுதியே உலுக்கிய இந்த ஆக்கிரமிப்பு விஷயம் குறித்த பல தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றியம்மா.